ஒருத்தவங்க என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே அவங்கள அப்படியே பின்பற்றி ஃபாலோ பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணி தான் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு உலகத்துக்கு எப்படி சொல்றது, இதை ஏதோ தானே கண்டுபிடிச்சு தானே செஞ்சது போல பேசக்கூடிய ஒரு நிலை யாருக்கு இருக்கு அப்படின்னா பொறாமை குணம் உள்ளவர்களுக்கு இருக்கு. நம்ம மேல பொறாமப்படுறவங்களை நாம் சட்டை பண்ணவே கூடாது, அவங்கள மதிக்கவே கூடாது. பொறாமப்படுறவன் பொறாமப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான், அவன் வாழ்நாள்ல வளரவே முடியாது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நம்ம வளரணும். நம்ம என்ன பண்ணணும், நமக்கான வேலை என்ன, நமக்கான தேடல் என்ன, நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு என்னுடைய வேலைகள்ல நான் கவனத்தை எடுத்துக்கொண்டு யாராவது இப்படி செய்யறாங்கன்னு சொன்னா கூட அதை காதுலயே வாங்கிக்கிறதும் இல்லை, அதுக்கு திரும்ப பதில் சொல்றதும் கிடையாது. நான் பாட்டுக்கு என் வேலையை செய்வேன். அதையே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். ஒருத்தவங்க நம்ம மேல பொறாமப்படுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க பாட்டுக்கு பொறாமப்பட்டுட்டு போட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம்னு அவர்களை நாம் துண்டித்து விட்டு நம்முடைய பணியை நாம் செய்ய ஆரம்பிக்கணும். கூட இருக்கிற உறவுகளே அது போல பொறாமை உள்ளவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்வது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களோடு அவங்க எந்த அளவுக்கு நம்ம கிட்ட பேசுறாங்களோ அதே அளவுக்கு நாமும் பேசிட்டு அவங்க கிட்ட உண்மையாக நேர்மையாக நாம நடக்கணுங்கிறத மறந்துட்டு நாம அவங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குதுங்க அப்படின்னு எந்த அளவிற்கு அவர்கள் கிட்ட இருந்து நம்மளை தள்ளி வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. இன்னொன்னையும் மறந்துடக்கூடாது, பொறாமப்படுறவங்க நம்மளை பார்த்து ஏன் பொறாமப்படுறாங்க, அது நம்முடைய தனித்துவத்தை உறுத்திக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு இவங்க ஒரு தனித்துவமா இருக்கிறாங்களே, இவங்க எல்லாத்தையும் தனியா சிறப்பா செய்யறாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்கள பொறாமப்பட வைக்குது. அப்போ உங்களுடைய உழைப்பு என்பதை நீங்கள் மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டே போங்கள். பொறாமைப்படுபவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கட்டும், நாம் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே இருப்போம். இந்த மனநிலைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா யார பத்தியுமே நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. பொறாமப்படுறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த விஷயத்தையாவது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு காப்பி பண்ணி அவங்கள மாதிரியே நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்னு அவங்கள அப்படியே பின்பற்றாம நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு திறமை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும், நிச்சயமா இருக்கும். நமக்கு என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத நமக்குள்ள தேடி நாம கண்டுபிடிச்சு அந்த திறமையை வளர்த்து அந்த திறமையினால் நாம் இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டி கொள்ளுவதற்கான முயற்சியில ஈடுபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த உலகம் நமக்கு துணை செய்யும்.